தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 6/9/2016 செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் இரவு 10:20 வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து அபிஷேக பலன். கோயிலுக்கு போகிறோம், அப்படி கோயிலுக்கு நாம் போகின்ற பொழுது, அபிஷேகம் நடக்கின்ற பொழுது நாம் அதை பார்த்து கண்டு களிக்க வேண்டும். திரை போட்டிருக்கிற பொழுது நாம் பிரகாரம் சுற்றி வரக்கூடாது. அவர்களை நாம் பார்த்து திரை எடுத்த பின்னாலே வழிபட்டு விட்டு பிறகுதான் பிரகாரம் சுற்ற வேண்டும். அபிஷேகத்திலே எல்லா பொருள்களும் இருக்கிறது. 51 விதமான அபிஷேகம், 16 வகையான அபிஷேகம், 11 வகையான அபிஷேகம் என்றெல்லாம் செய்வார்கள். முன்னதாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தேனால் அபிஷேகம் செய்தால் குரல் வளம் நன்றாக இருக்கும். நெய்யாலே அபிஷேகம் செய்தால் பாவங்கள் தீரும். கரும்புச்சாராலே அபிஷேகம் செய்தால் கடன் சுமை குறையும் என்றெல்லாம் சொல்லி வந்தேன். ஒரு வாழ்க்கையிலே மிகுந்த செல்வாக்கோடு வாழ வேண்டும், அரசியலிலே ஈடுபட்டிருக்கிறார், புகழ்கொடி நாட்ட வேண்டும், தலைமை பதவி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த அபிஷேகம் செய்ய வேண்டும்? சந்தனத்தால் அபிஷேகம் செய்தால் பெரும் புகழ் அவருக்கு கிடைக்கும், செல்வாக்கு மேலோங்கும், நல்ல பொறுப்புகள் பதவிகள் எல்லாம் கிடைக்கலாம். மஞ்சள் தூளாலே அபிஷேகம் செய்தால் என்ன நடக்கும்? மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்திலே நடக்கும். காலமாக வீட்டிலே கெட்டி மேளம் கொட்டவில்லையே, மங்கள நான் சூடுகின்ற வாய்ப்பு எப்பொழுதுதான் நமக்கு வருமோ என்று நினைப்பவர்கள், இல்லறம் நல்லறமாக அமையவில்லையே என்று இயங்குபவர்கள், பலன்கள் வாயில் தேடி வந்து விட்டு போகிறதே என்று இயங்குபவர்களெல்லாம் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்ற பொழுது மஞ்சள் தூள் அபிஷேகத்தை செய்ய வேண்டும். மஞ்சள் தூள் கொடுக்கறதுக்கு பெற்றோர்கள் கொடுத்தா அவர்களுக்கு தான் அது பலன். எந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆக வேண்டுமோ அந்த குழந்தைகள் தங்கள் கரங்களாலே கொடுக்க வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சில ஐதீகங்கள் உண்டு. தனக்கு நல்ல நிலை வர வேண்டும் என்றால் தான் போய் சாமி கும்பிட வேண்டும். அந்த அடிப்படையில் மஞ்சள் தூளை அவர்கள் கைகளாலே வழங்கினால் மங்கள நிகழ்ச்சிகள் அவர்கள் இல்லத்திலேயும் நடைபெறும், அவர்களுக்கும் நடைபெறும். அதேபோல எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தால் ஆரோக்கியம் சீராகும், நோய்களெல்லாம் அகலும். ஒருத்தருக்கு ஒரு குறைபாடு இருந்துச்சு, மருத்துவம் பார்க்க போனார். டாக்டர் சொன்னார், இதுக்கு ஆப்ரேஷன் தான் செய்யணும், சராசரியாக குணமாகிற மாதிரி தெரியல, தெய்வருளால் குணமானத்தேன் அப்படின்ட்டார். அவர் ரொம்ப கவலைப்பட்டார். இப்படி சொல்லிட்டாங்க, இது சர்ஜரி பண்ணால் எனக்கு பயந்து வருது, அதனால் சாதாரணமாகவே குணமாகிற மாதிரி ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டார். அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது, இருந்தாலும் இறைவனை நீங்கள் பூரணமாக நம்புங்க, நீங்கள் இந்த எண்ணெய் காப்பு சாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தில் இருக்கிற தசாபுத்திக்கு ஏற்ப ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்து எண்ணெயாலே அபிஷேகம் செய்ய சொன்னேன், எண்ணெய் காப்பு சாற்ற சொன்னேன். என்ன ஆச்சரியம்னா, அவர் கொடுத்த அந்த மருந்து மாத்திரையிலேயே அந்த கட்டி கரைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு, ஆப்ரேஷன் நடக்கலை. ரொம்ப ஆச்சரியப்பட்டார். பொதுவாகவே சில தெய்வங்களுடைய அருளாலே திடீர் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு வரலாம். ஆகையினாலே தான் எண்ணெய் காப்பு சாற்றினால், எண்ணெயால் அபிஷேகம் செய்து பார்த்தால் நோய்கள் அகலும், ஆரோக்கியம் சீராகும். அதே நேரத்தில் புத்திர தோஷம் நீங்க வேண்டும் என்றால் தயிராலே அபிஷேகம் செய்து பார்க்க வேண்டும். தயிர் அபிஷேகம் செஞ்சால் புத்திர தோஷம் நீங்கும். அப்படி அபிஷேகம் செய்கின்ற பொழுது தம்பதியர் 2 பேரும் சேர்ந்து கைகளால் கொடுக்கணும். தயிர் சட்டியை குறுக்கட்டை கொடுக்குற பொழுது தம்பதியர் 2 பேருமாக சேர்ந்து கொடுக்க வேண்டும். கொடுத்து விட்டு அபிஷேகம் நடக்கின்ற பொழுது எங்களுக்கு புத்திரப்பேறு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொள்ள வேண்டும். விபூதி அபிஷேகம் செய்தால் பெரியோர்களுடைய ஆசி கிடைக்கும். அன்ன அபிஷேகம் செய்தால் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இப்படி அபிஷேகத்துக்குரிய பலன்களையெல்லாம் முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதன்படியே நீங்களும் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்கிறதோ அது அகல அதற்குரிய அபிஷேகத்தை சிறப்பாக செய்து நல்ல பலன்களை அடைய வேண்டும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அரை குறையாக இந்த பணிகள் முடிவடைகின்ற நாள். இன்றைக்கு அதிகாரிகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம், ஆரோக்கிய தொல்லை அகலும். உத்தியோகத்தில் வேலைவாய்ப்பு கூடுதலாக இருக்கிறதே, வேறு வேலைக்கு செல்வோமா என்று சிந்தித்தவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இன்று கைகூடி வருகின்றது. பொதுவாக புதிய பாதை புலப்படும் நாளாக இந்த நாளை கருதலாம். உறவினர் பகை அகலும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. வளர்ச்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பர். வருமானம் போதுமானதாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். அதிகாலையிலேயே உங்களுக்கு வரும் தகவல் அனுகூலமான தகவலாக இருக்கும். ஆரோக்கிய தொல்லை அகலும்.
உத்தியோகம் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் நல்ல பலன் கிடைக்கலாம். லாபம் இருமடங்காக உயரும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கமும் இருக்கிறது. இருந்தாலும் கூட சூரிய பலம் நன்றாக இருப்பதால் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவர். வியாபார நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழில் மாற்று சிந்தனைகள் மேலோங்கும். தொல்லை தந்தவர்கள் விலகுவர். பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது, 2 ராகு. எனவே ஏற்றமும் இரக்கமும் உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் ஓகோ என்று இருப்பீர்கள், ஒரு காலத்தில் அதல பாதாளத்திற்கு சென்று விடுவீர்கள். எனவே இப்பொழுது நீங்கள் நாகசாந்தி பரிகாரங்களை செய்தால் நன்மைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். இன்றைக்கு பொறுத்தவரை ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்கின்ற நாள். அடுத்தவன் நலங்கிறது எடுத்த முயற்சிகளில் அனுகூலம் உண்டு. வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் நாள். இன்றைக்கு எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள் கிடைக்கும். செல்வாக்கு மேலோங்கும். பிரிந்தவர்கள் வந்து இணையும் வாய்ப்பும் உண்டு. பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கப் போகின்றது. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். சொத்து சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனை இன்னும் நின்று கொண்டே போகிறது என்று கவலைப்பட்டவர்கள் இன்றைக்கு அது அனுகூலமாக முடிந்து மகிழ்ச்சி காண்பர். கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாட்டங்கள் அகன்று வசதி பெருகும் நாள். வராத பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். திறமை மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். திருமண முயற்சியிலும் அனுகூலங்கள் உண்டு. அரசியல் கட்சியில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு கூட்டாளிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் அகலும் நாள். கூடுதலாக தொழிலிலே லாபம் கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் திருப்திகரமாகவே இருக்கிறது. கட்டிடப்பணி தொடரும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறப் போகின்றது. சுக்கிரபலம் நீச்சமாக இருந்தாலும் கூட அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவதால் ஆரோக்கிய தொல்லை அகலும். உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீர்கள். பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். விருச்சிக ராசி நேயர்களே, யோகங்கள் ஏற்படும் நாள். யோசிக்காது செய்த செயலில் கூட யோகங்கள் உருவாகும். உன்னத வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். வருமானம் இருமடங்காக உயரும். வாழ்க்கை தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். குடும்ப முன்னேற்றங்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து இதயம் மகிழ்கின்ற நாள். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குரு பயிற்சிக்கு பின்னாலே குருவினுடைய பரிபூர்ண பார்வை 2ஆம் இடத்தில் பதிகிறது. வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய 3ஐயும் தெளிவாக எடுத்துரைக்கும் இடம் புனிதமடைவதாலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்படுவீர்கள். எடுத்த காரியத்தை எளிதில் முடித்து காட்டுவீர்கள். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். கல்யாண கனவுகள் கூட நிறைவேறலாம். அது மட்டும் அல்ல, வாங்கல் கொடுக்கல்களும் ஒழுங்காகும். வறட்சி மாறி வளர்ச்சி கூடுகின்ற நாளாக இந்த நாளை கருதலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மனதிற்கினிய சம்பவம் நடைபெறும் நாள். இன்றைக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அஸ்திவாரத்தோடு இந்த கட்டிடப் பணியை மீண்டும் தொடருவீர்கள். உத்தியோகம் சம்பந்தமாக ஏதேனும் முயற்சி எடுத்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவலும் வந்து சேரலாம். அதே நேரத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்திலே இருப்பதால் எதிர்பாராத தனவரவும் உண்டு. பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்தும். விட்டு கொடுத்து சென்றதன் விளைவாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மராசியிலே கேது. துணையாக இருப்பவர்களால் ஏற்பட்ட துயரங்கள் அகலுகின்ற நாள். தொழில் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். வங்கிகளில் ஏதேனும் உதவிகள் கெட்டிருந்தாலும், வள்ளல்கள் மூலம் உதவிகள் கெட்டிருந்தாலும் அது கைக்கு கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. அதிகாலையிலேயே உங்களுக்கு போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேரும். பஞ்சாயத்துக்களும் பாகப்பிரிவினைகளும் நல்ல விதமாகவே முடிவடையப் போகிறது. ஆரோக்கிய தொல்லை அகலும். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நண்பரை சந்திப்பீர்கள். அவதன் விளைவாக தொழிலில் வளர்ச்சியை காணப்போகின்றீர்கள்.
இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். கொடுக்கல் வாங்கல்களில் குழப்பங்கள் ஏற்படும். மனக்கவலை அதிகரிக்கும். மாற்றுக் கருத்துரையோரின் எண்ணிக்கை கூடுதலாகவே இருக்கும். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். வழிபாடுதான் இன்றைக்கு உங்கள் வளர்ச்சிக்கு வித்திடப் போகின்றது. சேமிப்பு கரைகிறதே, செலவு அதிகரிக்கிறதே என்றெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள். என்ன இருந்தாலும் சந்திராஷ்டமம் நடைபெறுகின்ற பொழுது அந்த 2.25 நாட்களும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாட்கள். பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. பக்கத்தில் இருப்பவர்களை அனுசரிப்பது உத்தமம். பொறுமையை கடைபிடித்து பெருமை காண வேண்டிய நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.